ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்கள் கூட என்ன விளாக் ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெனஸ்டே நான் காலையிலேருந்து என்ன வேலை பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். காலையிலே வந்துட்டு நல்லா மழை, ஹஸ்பண்ட் வேலைக்கு போக மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நானும் லஞ்ச் வைக்காமல் விட்டுட்டேன். திடீர்னு தான் சொன்னாங்க இன்றைக்கி வேலைக்கு போகணும் அப்படின்னு. காலையில் வந்து டிஃபனுக்கு வந்து இட்லி பண்ணியிருந்தேன், அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நான் அதுக்கப்புறமா தான் ரிலாக்ஸாக மத்தியானத்துக்குள்ளே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். காலையிலே வந்துட்டு காய்கறியெல்லாம் எதுவுமே வீட்டில் இல்லாமல் இருந்துச்சு. கொஞ்சம் காய்கறிகள் வாங்கி தந்துட்டு தான் போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு காய்கறியை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு சின்ன உள்ளி, அப்புறம் பெரிய உள்ளி, அதுக்கப்புறமேட்டு உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்ருந்தேன். அதில் அந்த ட்ரேயில் இருந்த 3 தக்காளி வந்து பழைய தக்காளி. ஃபஸ்ட்டு அந்த பழைய தக்காளியை வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த புது தக்காளியை வந்து யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த 3 தக்காளியும் வெளியே எடுத்து போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காய்கறியும் எடுத்து நான் வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி நான் என்ன வைக்க போகிறேன் அப்படின்னா, அவியல் கூட்டு தான் வைக்க போகிறேன். அவியல் கூட்டும் வச்சுட்டு மீன் குழம்பும் தான். மீன் குழம்பு வந்து மழை அப்படிங்கிறதுனால மீன் அதிகமாக இப்போ கிடைக்க மாட்டேங்குது. மழைங்கிறதுனால போட் எதுவும் கடலுக்கு போகலை போல், மீனெல்லாம் ரொம்ப கிடைக்கல. ஆனாலுமே வந்து மீன் குழம்பு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் ஆசையாகவும் இருக்குது. பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சாலை மீன் வந்து காலையிலே வாங்கி கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி சாலை மீன் குழம்பும் வச்சுட்டு அவியல் கூட்டும் தான் இன்றைக்கி நான் வந்து ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மழை டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வெந்நியே வச்சு கொடுங்க. நானுமே வந்துட்டு வெந்நி தான் வந்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நானுமே அது தான் குடிக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மழை டைமில் நமக்கு ஜுரம் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா சீக்கிரத்தில் மாறாது. அதனால் நான் வந்து வெந்நி வந்து ஒரு அடுப்பில் போட்டிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டேன். தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன். இது வந்து மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன்லாம் கிடையாது. மீன் கடையிலே மீன் வந்து அவ்வளோவா இல்லைன்னு தான் சொன்னாங்க. சரி, இந்த மீனாவது கிடச்சதே புண்ணியம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த சாலை மீனுக்கு வந்து மாங்காய், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வைக்கும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சாலை மீன் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். வீட்லேயுமே எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ்ஷான சாலை கிடையாது. அதனால் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கோம். அதுவும் இல்லாமல் நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான், வேறு சின்ன பிள்ளைங்க 2 பேர் மட்டும்தான். அதனால் இதுவே எங்களுக்கு போதும். ஃபஸ்ட்டு வந்து இந்த சாலை மீன் கழுவுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் கத்திரிக்கோல் வச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டக்குன்னு கழுவிட்டு வந்து இடத்த காலி பண்ணிடலாம். இதே நம்ம வந்து பெரிய வெலை மீன், அப்புறம் வேறு பெரிய முள் உள்ள மீனெல்லாம் கழுவும்போது கையிலெல்லாம் குத்திட்டு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு வீட்டில் உள்ள வேலை எதுவுமே பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சாலை மீன், நெத்திலி மீன் இதெல்லாம் கழுவுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வேண்டியே இந்த வந்து கத்திரி வேற வாங்கி வச்சுருக்கேன். ஈஸியாக கட் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். இந்த சாலை மீனை வந்து நம்ம கழுவிட்டு இந்த மண் சட்டியில் போட்டு நம்ம நல்லா உரசி எடுத்தோம் அப்படின்னா அதில் உள்ள மாங்கெல்லாம் போயிடும். அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா மீன் வந்து பார்க்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு ஒரு பழுத்த தக்காளி பழமும், அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாவும் நான் வந்து கழுவிட்டு தான் வந்து கட் பண்ணி அதுக்குள்ளாடி போடுறேன். போட்டு ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய், அப்புறமா அவியலுக்கு தேவையான தேங்காய் எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து திருவி வச்சிடலாம். இது நான் வந்து தேங்காய் திருவலாம் அப்படின்ட்டு போகிற கேப்லேயே தம்பி வந்து தண்ணி வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்டான். இது சூடாக வேற இருந்துச்சு. அதனால் அவனுக்கு நான் ஆற்றி கொடுத்துட்ருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்களுமே வெந்நியே கொடுத்து பழகுங்க குழந்தைங்களுக்கும். இனி ஸ்கூலுக்கு வேற போகிறதுக்கு நாட்கள் ரொம்ப நெருங்கிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கும் போக முடியாமல் ஆயிரும். அதனால் குழந்தைங்கள வந்து கவனிச்சிக்கோங்க. மழையிலையுமே பார்த்து இது பண்ணுங்க. என்ன சொன்னாலும் குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. எங்கள் வீட்லேயும் அதே தான், பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நான் ஒரு அடுப்பில் வந்து பானையில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா அப்படின்னா காலையில் நான் வந்து ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு வைக்கும்போது எங்களுக்கும் மத்தியானத்துக்கு வைப்பேன். அப்புறம் இன்னொரு வாட்டி ஈவினிங் வந்து தனியாக இன்னொரு வாட்டி நான் வந்து பொங்குவேன். இன்றைக்கி வந்து அப்படி இல்லை. இன்றைக்கி வந்து மத்தியானம் வைக்கிறதுனால நைட்டுக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்தே வந்து சாப்பாடு நான் வச்சுட்டேன். இனி வந்து ஈவினிங் வந்து எனக்கு சாப்பாடு வைக்க வேண்டிய தேவை இல்லை. தண்ணி வந்து நல்லா சூடாயிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கழுவின அரிசியுமே எடுத்து போட்டுட்டேன். இதில் வந்து நிறைய தண்ணி இருக்குது. அதை வந்து கொஞ்சம் நான் கோரி எடுத்துக்கிறேன். அப்புறம் வந்து நம்ம கொதிக்கும் போது கண்டிப்பாக தண்ணி தேவைப்படும் இல்லையா, அந்த டைமில் நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து திருவுறதுக்கு வந்து உடைச்சிட்ருந்தேன். நான் தேங்காய் உடைக்கிறது வந்து இந்த சப்பாத்தி கட்டை வச்சு தான் நான் வந்து உடைப்பேன். ஈஸியாக உடஞ்சி வந்துடும் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீனுக்கு வந்து
தேவையான தேங்காய் எல்லாத்தையுமே வந்து எடுத்து நான் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து மீன் குழம்ப வச்சு அடுப்பில் கொதிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவியல் கூட்டு வைக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். குழம்பு ரெடி ஆயிரும் பார்த்தீங்களா, அதுக்கு தான். எல்லாத்தையும் ரெடி பண்ணி மிக்ஸியில் வச்சுட்டு நான் வந்து சுவிட்சை போடுறேன். அங்கே வந்து கரண்டே சுத்தமாக இல்லை, மிக்ஸி ஓடலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவியலுக்கு வந்து காய்கறியை கட் பண்ணி வச்சிடலாம். அப்போ சைடில் வந்து நம்ம கரண்ட் வந்துச்சுன்னா அதை அரைச்சி நம்ம குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு காய்கறியை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வந்து அவியலுக்கு காய் வெட்டும்போது நீல வாக்கில் ஒரே ஷேப்பில் எல்லா காய்கறியும் கட் பண்ணோம் அப்படின்னா அவியல் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து கன்னியாகுமரி ஸ்பெஷல் இந்த அவியல் கூட்டு. இதுதான் இன்றைக்கி வந்து நான் வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். இந்த அவியல் காய்கறி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சமாக இன்றைக்கி அவியலுக்கு எடுத்துகிட்டு மீதி இன்னொரு நாள் சாம்பாருக்கு நான் எடுத்து மாற்றி வச்சுருக்கேன். கரண்ட் இல்லைங்கிறதுனால ஒரு மணியெல்லாம் கழிஞ்சிட்டு கரண்ட் வரவே இல்லை. அதனால் இனி குழந்தைங்களுக்கு ஏதாவது எப்படியாவது சாப்பாடு கொடுக்கணும்ல அப்படின்ட்டு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி தயிர் போட்டு குழம்பு மாதிரி வச்சு கொடுத்துடலாம், தற்சமயத்துக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்ட்டு நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தயிர் வந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய பொண்ணுகிட்ட வந்து ரூபா கொடுத்து விட்டுருந்தேன். தயிரும் வாங்கிட்டு மீதிக்கு முட்டாய் வாங்கிட்டு வான்னு சொல்லி அவளை அனுப்பி விட்டுருந்தேன். அவள் ஒரு பாக்கெட் தயிரும் மீதி 15 ரூபாய்க்கு முட்டாயும் வாங்கிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் 10 ரூபாய்க்குள்ள முட்டாயை வந்து கொடுத்துட்டு இதை கொடுத்துட்டு தயிர் வாங்கிட்டு வான்னு சொல்லி 2வது அனுப்பிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தா. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி கடைக்கு நீங்கள் போக சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிறத தவிர்த்து வேறு ஏதாவது இந்த மாதிரி வாங்கிட்டு வருவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கடை வந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்குது. அவசரமாக போக முடியாததுனால தான் பொண்ணை வந்து விட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகிட்டு தயிர் குழம்புமே வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் தாளித்து மட்டும்தான் நான் வந்து ஊற்றி கொடுத்தேன் பிள்ளைங்களுக்கு. தயிர் வந்து இந்த மழை நேரத்தில் வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது தான், வேறு எனக்கு சிம்பிளாக வைக்கிறதுக்கு வேறு வழியே இல்லை. இது வந்து நம்ம தாளித்து தானே கொடுக்குறோம் சூடு பண்ணி, அப்படிங்கிறப்போ ஒன்றும் செய்யாது. அதுவும் இல்லாமல் இந்த கவரில் இருக்கக்கூடிய தயிர் வந்து புளிக்காத தயிர் தான், ரொம்ப புளிப்பே இருக்காது. அதனால் அது ஒன்றும் செய்யாது அப்படின்ட்டு நான் அதை வந்து பண்ணி கொடுத்துட்டேன் குழந்தைங்களுக்குமே. இது வந்து நம்ம ஒரு சட்டியில் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இது கூட கொஞ்சம் உளுந்தம்பருப்பு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டு ஸ்மெல் வந்து கொஞ்சம் சூப்பராக இருக்கும். என்கிட்ட அன்றைக்கி உளுந்தம்பருப்பு இல்லை. கொஞ்சம் கடுகு போட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு இந்த தயிரை வந்து நம்ம அதில் ஊற்றிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம வந்து தயிர் குழம்புன்னு சொல்லி தனியாக வைக்க போனோம் அப்படின்னா நம்ம வந்து வெண்டைக்காய் ஏதாவது போட்டு அப்புறம் இஞ்சியெல்லாம் வந்து சதைச்சி போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம். அது வந்து ஒரு தனி வேறு டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து இன்ஸ்டண்ட்டாக வைக்கக்கூடிய ஒரு தயிர் குழம்பு. 2 பாக்கெட்டையும் ஓப்பன் பண்ணி ஊற்றியாச்சு. தேவைக்கு தண்ணி, அப்புறமா உப்பு, லைட்டாக மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து வெள்ளையாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறதுனால நான் வந்து இன்றைக்கி மஞ்சள் பொடி போடலை. தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு நான் வந்து லைட்டாக சூடு பண்ணி இறக்கிட்டால் போதும். இதை வந்து கொதிக்க விடக்கூடாது. இது வந்து நீங்கள் கொதிக்க வச்சிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாவே இருக்காது. இந்த சட்னி ஒன்று, அப்புறம் இந்த வெறுங்குழம்பு ஒன்று, இந்த தயிர் ஒன்று நம்ம வந்து கொதிக்கவே விடக்கூடாது. ரசம் இவ்வளோ கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே மாறி போயிடும். லைட்டாக சூடு மட்டும் பண்ணால் போதும். நம்ம கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி பால் திரஞ்சு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி திரஞ்ச மாதிரி ஆயிரும், டேஸ்ட்டாகவே இருக்காது. நான் வந்து டக்குன்னு இந்த மோர் குழம்பும் வச்சு உருளைக்கிழங்கும் பொரித்து குழந்தைங்களுக்கு சாப்பாடுமே கொடுத்துட்டேன். எனக்குமே அதுதான் லஞ்ச் இன்றைக்கி. நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த அவியல் காய்கறி, மீனுக்கு தயார் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எப்போ இனி கரண்ட் வருதோ அப்போ ரெடி பண்ணி வச்சா போதும் அப்படின்ட்டு தூக்கி உள்ளாடி வச்சுட்டேன். என்னோடய சாப்பாடு பார்த்திங்கன்னா நான் முந்தின நாள் வச்சு மீன் குழம்புல உள்ள மாங்காய் தக்காளியெல்லாம் இருந்துச்சு. அதை வேஸ்ட் பண்ண எனக்கு மனசே வரல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எல்லாத்தையும் வச்சு நானுமே சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா பயங்கரமாக காற்று, அதே சமயம் பயங்கர மழை. பிள்ளைங்க வந்து மழையில் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் லைட்டாக பெஞ்சிருந்தால் விட்டுருக்க மாட்டேன். கொஞ்சம் நல்லாவே பெஞ்சிச்சு. அதனால் சரி குளிங்க அப்படின்ட்டு விட்டுட்டேன். அப்புறம் நானுமே மழையில் சேர்ந்து குளிச்சுட்டு அப்புறம் மாடியில் தான் போய் நின்றுட்டு கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு இருந்தோம். அங்கேருந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா தேவைக்கு கருவேப்பிலையை நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இனி அடிக்கடி நம்ம வந்து மேலே ஓடிட்டே இருக்க முடியாது கருவேப்பிலைக்காக. அப்புறம் படியில் வந்து வலிக்கு தான் விழணும். மழை டைம் பார்த்திங்களா, அதனால் ஒரு 2-3 வாரத்துக்கு தேவையாட்டு நான் வந்து எடுத்து பறித்து வச்சுட்டேன். தீர்ந்துச்சுன்னா நம்ம அப்புறமா போய் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று நெட்டில் ஆர்டர் பண்ணோம். இது வந்து ஸ்கெட்சு, அப்புறம் கலர் பென்சில், க்ரையான்ஸு, இந்த பெயிண்ட்டு, ப்ரெஷ்ஷு, பென்சில், ஷார்ப்னர் எல்லாம்
எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து இது கூடவே வந்துட்டு ஒரு 8 கலர் புக்கு கொடுத்துருந்தாங்க. வெஜிடபிள், அப்புறம் வந்து அனிமல்ஸு, அப்புறம் வெஹிக்கிள்ஸு, அப்புறம் ஃப்ளவரு, அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருந்தாங்க. குழந்தைங்களுக்கு வந்து போர் அடிக்கவே செய்யாது. இதை கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக கலர் பண்ணி பண்ணி விளையாடுவாங்க. மொபைல் கேட்கவோ இல்லை டிவி பார்க்கவோ ரொம்ப மாட்டாங்க. இங்கே மழை டைம் வர வந்து எங்களுக்கு டிவியும் ஓடாது. டிஷ்ஷுங்கிறதுனால மழை டைமில் டிவி வர கேபிள் கனெக்டில் இருக்காது. அதனால் வந்துட்டு இதை எடுத்து கொடுத்தேன். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்புறமா தூங்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்குள்ள வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்துட்டு வீடியோ பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் எதுவும் பண்ணுறதில்ல. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எங்களுக்கும். இந்த வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.